Hello students, welcome back. இப்போ நம்ம exercise 2.5ல 8th questionக்கான ஆன்சரை பார்ப்போம். If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. So இந்த 3 termsும் APல இருக்குன்னு கொடுத்திருக்கு. K ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So first term என்ன? 3 plus k. Next second term T2, 18 minus k. Third term T3, 5k plus 1. So given எழுதியாச்சு. இப்போ இந்த 3 termsும் APல இருக்குன்னு கொடுத்திருக்கு இல்லையா? So APனா எப்படி இருக்கும்? Common difference between the terms வந்து சேமா இருக்கும் இல்லையா? அதாவது difference between second term and first term will be equal to difference between third term and second term. செகண்ட் டேர்முக்கும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும் எப்போ ஏபியாக இருந்தால் ஓகேவா. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். T2 என்ன இருக்கு? 18 மைனஸ் கே மைனஸ் T1 என்ன? 3 பிளஸ் கே ஈக்குவல் டு இப்போ T3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 5k plus 1 மைனஸ் T2 என்ன? 18 minus k. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா k ஓட வேல்யூ கிடைச்சிரும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ 18 minus k, இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 3 minus k ஈக்குவல் டு 5k plus 1. இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் 18 plus k. இப்போ லெஃப்ட் சைடில் 18 minus 3 15 minus k ஸோ மைனஸ் 2k equal to right side ல பாருங்க 5k plus 1k so 6k. Next constants plus 1 minus 18 so minus 17. இப்போ constants எல்லாத்தையும் ஒரு பக்கமாகவும் k terms எல்லாத்தையும் ஒரு பக்கமாகவும் வச்சுக்கலாம். ஸோ ரைட் சைடில் இருக்கிற மைனஸ் 17 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 17 ஆயிரும். ஸோ 15 plus 17 equal to 6k. இந்த minus 2k right side எடுத்து போயிடலாம். So plus 2k. So 15 plus 17 is 32 equal to 6k plus 2k is 8k. Therefore k equal to என்னவாகும்? 32 divided by 8. So k equal to 8 4s are 32. So k ஓட வேல்யூ வந்து 4. இவ்வளவுதான் இந்த சம்க்கான ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you. See you next video.